ஆரம்பமே அட்டகாசன்ற மாதிரி ஆரம்பத்திலேயே கோழியா இருக்கு. அதுதான் நான் இங்க உட்காரல அண்ணன் தான் வேணாம் ஒண்ணு போதும் பான்னு இங்க வரச்சிட்டாரு. சரி பரவாயில்ல என்ன பண்றது. ஆனா நான் இப்போதைக்கு இது ஒண்ணு சாப்பிட்டுறேன். இது என்னன்னா நான் பார்க்கும்போது கொஞ்சம் டேஞ்சரா இருக்குது. தலையோட இருக்கு, தலையும் இருக்கு, கோழியோட காலும் இருக்கு. இது எப்படி என்ன வித்தியாசமான சமையலா இருக்கு. முழு கோழி, இதுதான் முழு கோழி. அப்ப நாங்க சென்னையில சாப்பிடுமே கிரில் சிக்கன், அதெல்லாம் அது முழு கோழி தான். இருந்தாலும் அது வந்து கிரில் காலு எல்லாமே இருக்கணும். இது பாயில்டு சிக்கன், நாட்டுக்கோழி. நாட்டுக்கோழி, அடாடா. அது அந்த கோழியா இருந்து இங்க பெருசு பெருசா இருக்கு இல்லையா, அதனாலதானா இது நார் மாதிரி இருக்கு. சூப்பர். ஓகே, நல்லா வேக வச்சு வச்சிருக்காரு. சரி, டிப்ஸ் சொல்லுங்களேன். டிப்ஸ் இப்ப எப்படி சாப்பிடுறதுக்கு? இப்ப நீங்க ரெகுலரா சாப்பிடுறீங்க, நம்ம புதுசு இல்ல, நம்ம எப்படின்னா நிறைய வச்சிருப்போம். அப்படியே பேசிட்டு எஸ் சார் சொல்லுங்க சார் உங்களுடைய படம் சொல்லிட்டு அப்படியே எல்லாத்துலயும் கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிட்டு அப்படியே இது வந்து டிப்ஸ் தரேன். சாப்பிடுறதுக்கு ஒரு டிப்ஸ் சொல்லுங்க. சாப்பிடுறதுல அது அவங்களுக்கு இயற்கையா வரக்கூடியது, அது ஒரு நேச்சுரல் பவர். அதெல்லாம் ஸ்டார்ட் பண்ணலாமா? ஆரம்பமா அண்ணன் பசியோட இருக்காருன்னு நினைக்கிறேன். இல்ல நான் சாமி உட்காந்து அப்படியே ஒரு 2 நாள் கூட வந்துருப்பேன். ரெடியா? ஓகே, ரெடி பண்ணலாமா? எப்படி ரூல்ஸ் எப்படி கடைசியா இருக்கும்போது எப்படி இருக்கணும்? சுத்தமா வெறும் எலும்பு மட்டும் இருக்கணும், சதை இருக்கக்கூடாது. சதை இருக்கக்கூடாது. சரி ஓகே, தலை மட்டும் வச்சிடலாம். தலையில வச்சு நுரிக்கணும். தலையும் நுறுக்கணுமா? சரிண்ணே, பாத்துக்கலாண்ணே. ரெடியா? ரெடி, ஸ்டார்ட் பண்ணிடலாமா? நடுவுல பேசி தொல்லை பண்ணுவோம் உங்களுக்கு. ஒண்ணும் தொல்லைலாம் ஒண்ணுமே இல்ல. நான் மட்டும் பேச மாட்டேன். நோண்டெல்லாம் சாப்பிட்டு இருப்போம். சரி ஓகே, சரி ட்ரை பண்ணிடலாம். ரெடி 3 எஸ். பண்ணலாமா? 5 4 3 2 1 ஸ்டார்ட். ஆக்ஷன், கேமரா. ஃபர்ஸ்ட் இவனை பார்த்தாவே டேஞ்சரா இருக்கான். 2 கால் இருக்கு, ஒண்ணா இருக்கு. நல்லா வெந்திருக்கும். ஆஹா, நல்லா வந்துது. கலகலன்னு வந்துருச்சு. ஃபர்ஸ்ட் எது தலை. ஆஹா, மூக்கு வேகுது முன்னாடி. மூக்கு கட் பண்ணியாச்சு. லைட்டா இருக்கு மூக்கு. தொடை. இது எவ்வளவு கிலோ சார் இது? எனக்கு இந்த சிக்கனா எவ்வளவு கிலோ இருக்கும் சொல்லுங்க. இதா நான் வாங்கினா தெரியும், நான் வாங்கலையே. இப்போ பார்த்தோன்னே எடை போட மாட்டீங்களா? பார்த்தோன்னே என் வயிற்றுல எடை போடுவோம். இதனால இந்த இதுவே தாழ்வு கஷ்டமா இருக்கும். இவ்வளோ இருக்கா சார்? அப்புறம் வீட்டில் எல்லாம் அம்மா அப்பெல்லாம் எப்படி இருக்கு? வீட்டில் அம்மா அப்பெல்லாம் எப்படி இருக்காங்க? உங்க பையன் எப்படி இருக்காங்க? சொல்லவே இல்லை. நீங்க எப்படி அவசியம் கடிக்கிறீங்க? என்ன எப்படிதா கடிக்கிறதுக்கே இவ்வளோ ஆகுது சார். டேஸ்ட் சூப்பராக சார். நாட்டுக்கோழியோட பிராய்லர்ல இருந்து பயங்கர டிஃபரன்ஸ் இல்லை. இன்னும் இவனை ஓப்பனே பண்ண ஆரம்பிக்குது சார். இந்த கழுத்து காணும். நடுவில் தண்ணியெல்லாம் குடிப்பீங்களா? சரக்கா பழக்கமே இல்லை. இந்த தண்ணி கேட்குறேன். இந்த தண்ணியா? முயற்சி பண்ணுவோம். சாப்பிட்றீங்களாங்கிறத ஃபுல்லா எப்படி தோணுது உங்களுக்கு? வாய்ப்பே இல்லை. அப்படி நினைக்காதீங்க. சாப்பிடுவேன், என்னால் முடியும். என்னால் தான் முடியாது. ஆமாம். அப்பா அப்பா எங்கள் அப்பா வீட்டில் இருக்கிறது பார்த்தா என்ன நினைப்பாரு? ஏண்டா இந்த மனுஷன் எவ்வளோ மஜாவாக சாப்பிட்றாரு. எப்படி சார் இப்பா ஒரு காலில் மட்டுமே இவ்வளோ சதகுது? இது தனியாக சாப்பிட்றது ஈஸியா, சாப்பாடு எதனா கலந்து சாப்பிட்றது ஈஸியா சார்? இதுயா? தனியாக சாப்பிட்றது ஈஸி, சாப்பாடு கலந்து சாப்பிட்றது ஈஸி. இவெல்லாம் பார்க்கவே டேஞ்சரா. இவன் அப்படியே வரமே இப்போ. ஆஹா, சூப்பர் சார். ஹெல்ப் வேணுமானது?
அதனால கஷ்டமா இது. எனக்கு கஷ்டமா இருக்குது. ஏன் விட்டுலாமா? ஆஹா நீங்க இன்னும் ஒண்ணுல ஆனா துணைக்கு நம்ம நண்பர் ஒருத்தரை கூப்பிடுறான். நாங்க 2 பேரும் சேர்ந்து ட்ரை பண்ணலாமா? நாம 2 பேரும் சேர்ந்தா நாங்க 2 பேர் இல்ல, நீங்க தனி தான் எப்பவுமே. நாங்க 2 பேரும் சேர்ந்து ட்ரை பண்ணுவோம் உங்களை தோக்கடிக்க. என் தோக்கடிக்கிறதுக்கு அதேதான். ஏன்னா அவர் நம்ம கொஞ்சம் சொல்லுவாங்கல்ல, ஒல்லியா இருக்கிறவங்க தான் பயங்கரமா சாப்பிடுவானு, அதுக்கு பேர் போனவன். ட்ரை பண்ணிக்கலாமா? கூப்பிடுவா. போட்டினா சிங்கிள் மேன் தான். இல்ல நான் ஏஞ்சுப்பேன், எனக்கு வேற அவரு எந்திரிச்சே தீர்ந்து. அது எத்தனை சூப்பர் ப்ரோ, வாங்க ப்ரோ. நீ சாப்பிட்டு சேரணும் நடுவில். ஆமா கண்டிப்பா. இது வித்தியாசமா இருக்கு சார். சாப்பிடும்போது பைனாப்பிளா? ஆப்பிள் ஃபைன். யாரும் சாப்பாடு ராமன் பதிலாக ஆறு பார்த்திபன் இன்னொரு பேரே வைக்கலாம் போல. நம்ம ஒண்ணு சொன்னா நம்மள அசர வைக்கிற மாதிரி சார் வேற ஒண்ணு சொல்றாரு. வச்சிருக்கோம். அதுதான் இதனால இறங்காம இருந்துச்சு ஒரு நேரம். வெள்ளரிக்கா வந்துச்சுல, இன்னும் யாரும் நடக்க முடியாது. இங்க வேற நிறைய கோழிலாம் மேயுது, அதெல்லாம் பார்த்தா என்ன நினைக்கும்? இந்த ஆள்கிட்ட போகக்கூடாது. சார் என்ன விட்டுருங்கன்னு ஓடுமோம். காலையிலே நாங்களாம் எப்படின்னா கழுத்து போட, ஆனா கழுத்து போடாதீங்கண்ணே. நெருக்கடி தான். அவர் கடிப்பாரு மொரட்டு கடி. நெருக்கடி அண்ணன் கடிக்கிறாரு, முரட்டு கடி. எனக்கே வைத்திரு மட்டும் முடியல சார். அப்ப இத்தனை நாள் நான் பெரிய பெரிய இடையில போட்டு என்னவோ வச்சு ஊரை ஏமாத்திட்டு இருந்தானா? ஆமா, நான் வந்து ஃபுட் இன்டர்வியூல வந்து கிட்டத்தட்ட ஒரு 30 ஐட்டம் வச்சிருப்போம். அது மாதிரி எல்லாரும் அவங்க நான் வந்து கெஸ்ட் சொல்லணும், என்ன நீங்க சாப்பிடவே மாட்டீங்க, நான் பாருங்க எப்படி சாப்பிடுறேன்னு. நீங்க வந்து என்ன பலார்னு அரைஞ்ச மாதிரி ஆயிடுச்சு சார். ஆஹா, வேட்டைக்காரன் ஒரு பாட்டு பாத்தீங்களா? உங்களுக்காகவே எழுதி இந்த பாட்டு. எனக்காக? திவாமிலத்தை அள்ளி முழுங்கிடுவா, இவனுக்கு இல்ல கடிவானம். இந்த பாட்டு உங்களுக்கே அந்த மாதிரி சார். 4 கோழி ஒன்னா சாப்பிட்டுக்கிறேன். 4 கோழியா? எல்லாமே இதே சைஸ் தான். இதே சைஸ் தான். 1 பேர் சொன்னது கிடையாது. அப்பா அப்பா இல்ல, எங்க மொத்த குடும்பத்தையே கூட்டு வந்து. அப்பா மேல அலாதி பிரியம். உங்களை யாரும் ஜெயிச்சிருக்காங்களா போட்டியில? நான் யாருக்கையும் போட்டிட்டு போனா தானே, யாரையும் போட்டி போக மாட்டேன். சில பேர்லாம் கேட்பாங்களே. எனக்கு நானே போட்டி. தலையை சாப்பிடலாம் கொலை, ஊடுக போகுது இலையா. ஃபுல் வேகமே பத்தலைங்க. என்கிட்ட தான் வேகம் இல்லைன்னு சொல்லி உங்களை கூப்பிட்டா நீங்க அதுக்கு மேல பண்றீங்க. கொஞ்சம் தாங்க நம்ம கிட்ட, இன்னும் கொஞ்சம் தாங்க. இதுதான் இந்த பெரிய ஆமாம் நாடு. சாப்பிடுப்பா. அங்க உட்காந்து மட்டும் கத்துறீங்களே. சாப்பிடுங்க சாப்பிட முடியுதா? அவ்வளவுதான் முடிஞ்சிச்சா? அதுதானா? ஓ, எலும்பு மட்டும் தாங்கதா? சூப்பர் சூப்பர். இதெல்லாம் எலும்பு, இது சாதா. கொஞ்சம் தான்ப்பா, அது இன்னும் கொஞ்சம் சாப்பிட்டா ஜெயிச்சிடலாம்ப்பா. இந்தாப்பா சாப்பிடுப்பா. ஆனா இன்னைக்கு வந்து நாங்க கத்துக்கணும் என்னன்னா, சிக்கனுக்கு இந்த பைனாப்பிள் சைட் டிஷ்ஷா பயங்கரமா இருக்கு சார். சார் பட்டெல்லாம் எல்லாம் உள்ள அடைச்சிருக்கு சார் கோழியோட வயிற்றுக்குள்ள. இந்த கோழி இப்ப சாப்பிட்டு கடைசியா பட்டெல்லாம் சாப்பிட்டு சார் சாப்பிட்டுக்கு முன்னாடி. இல்ல கை வாய் வலிக்குது சார். எனக்கே வாய் வலிக்குது சார். பின்னாடி வந்து செகண்டா வந்தவனுங்க வாய் வலிக்குது சார். எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 2 ரவுண்ட் இந்த கிரவுண்ட ஓடிட்டு வந்த மாதிரியே ஒரு மூச்சு வாங்குது. சாப்பிட்டதுக்கு மூச்சு வாங்கிட்டு தான் முதல் வாட்டி நான் சாப்பிட்றேன் வாழ்க்கையில.
வெற்றி தோல்வி தோல்வி சார் வழக்கமா சாப்பிடறதுக்கு முன்னாடி தான் லைட்டா போடுவாரு. இப்ப சாப்பிட்டோம்னா லைட்டா போட்டுறேன். 2 பேரும் போட்டுருவோம். சரி சொல்லிடுங்க ஃபர்ஸ்ட். என்ன பாக்குறோம் தப்பா நினைச்சுக்க பாருங்க. பாட்டிலே பாட்டில் தான். பாட்டில் தானா? பாட்டிலுக்குள்ள என்ன இருக்கு? பாட்டிலுக்குள்ள இஞ்சி சாறு, பூண்டு சாறு, எலுமிச்சம்பழம் சாறு, ஆப்பிள் சாறு இருக்கு. இது மட்டும் இருக்குது. இது உங்களோட ஓன் தயாரிப்பு. இது எவ்வளவு நேரம் ஆகும் சார் இது ஒன்று தயாரிக்க? எப்படி புரியல? இல்லை இது எவ்வளோ இப்போ மொத்தமாக போடுவீங்களா? எத்தனை கிலோ இதெல்லாம் போடுவீங்க? ஒரு பூண்டு இருக்கட்டும், இஞ்சி இருக்கட்டும், எவ்வளோ கிலோ போடுவோம்? ஒரு 3 மூட்டை பூண்டு போடுவோம். ஒரு மூட்டை இஞ்சி போடுவோம். அப்புறம் ஒரு இதெல்லாம் வெளியிலேருந்து வாங்குவீங்களா? ஆமாம், பூண்டு இஞ்சிலாம் வெளியிலேருந்து வாங்குவோம். எலுமிச்சம்பழம், தேன் எல்லாம் சம அளவு போட்டு தண்ணியில் போட்டு மிக்ஸ் பண்ணி குடிச்சா போதும். எவ்வளோ சாப்பிட்டு இப்போ 2 கோழி சாப்பிட்டாலே இது குடிச்சா போதுமா? குடிச்சா போதும். தண்ணியில் போட்டு மிக்ஸ் பண்ணுறதில்ல. ஒன்று சாறு எடுக்கணும். சாறு எடுத்து காய்ச்சணும். ஒரு 6 to 7 மணி நேரம் காய்ச்சி அதுக்கப்புறம் தேன் கலந்து. எனக்குமா வாழ்க்கையில் கொஞ்சமாவது குடிச்சு பாட்டு தான். ஒரு சேஸ் ஒன்று போட்டு விடுவீங்க. ஒரு நிமிஷம். சேஸ் அப்படியே குடிச்சிடலாமா சார்? இது ஒரு பயம். ஒரு வாட்டி பாத்துக்கிறேன் எப்படி இருக்கு டேஸ்ட், எப்படி இது, ஒரு மூஞ்சி எப்படி மாறுதுன்னு. அவர் அழகா குடிச்சிட்டாரு. இப்ப என்ன பண்றது? நல்லா இது இன்னைக்கு இது என்ன பண்ணுது? அந்த லெமனோட டேஸ்ட் பயங்கரமா இருக்கும். இனிமே ஜீரணம் ஆயிரும். அவ்வளவுதான். கொலஸ்ட்ரால் வராது, கொழுப்பு கட்டி வராது, பிபி வராது, ரத்த குழாயில் அடைப்பு இருக்காது, நல்லா ஜீரணமாகும், ஃப்ரீ மோசம் போகும். முடிஞ்சிச்சு வேலை. இது எப்படி சாப்பிட்ட பிறகு ஒரு ஸ்பூன் சாப்பிட்டுக்கணுமா? சாப்பிட்ட பிறகு இப்ப மாதிரி இப்ப குடிச்ச மாதிரி குடிக்கணும். நிறைய தான் குடிச்சோம் நம்ம. பரவாயில்லையா? கொஞ்சம் தானே, கொஞ்சம் தானே. இது 20 ml தான். அந்த மாதிரி குடிச்சா நான் குடிச்சது கொஞ்சம் நிறையா. நம்ம 2 பேரும் இவ்வளோ தான் குடிச்சிக்கிறோம். ஓகே, இவ்வளோ தான் குடிச்சிக்கிறோம். சூப்பர் சார். நல்லா இருக்கு, டேஸ்டா இருக்கு, நல்லாவும் இருக்கு. சரி, இப்போ நிறைய பேர் சொல்றாங்க இந்த அஜீரண கோளாறுலாம் இருக்கு. அதுக்குதான் இது இல்ல. இப்ப இது இல்லாம இப்ப எல்லாருமே இதை வாங்கிட்டு போய் சொல்லுவாங்க. அப்படி இல்ல, யாருக்கு லிமிட்ன்றதே இல்ல. எதுவா இருந்தாலும் எடுத்து ஊத்து. இல்ல இதுக்கு லிமிட்லாம் இல்லையா? எவ்வளவுதான் குடிக்கணும் அவ்வளவுதான். இல்ல இது உணவு தானே. இதுவும் உணவு மாதிரி தான். ஓகே, சாப்பிட்டதுக்கு முன்னாடியே குடிக்கலாம். வேணும் சாப்பாட்டுக்கு முன்னாடி குடிக்கலாம், சாப்பிட்ட பின்னாடி குடிக்கலாம், சாப்பிட்டு 1 மணி கழிச்சு குடிக்கலாம். ஓகே, உடனே நல்லா இருக்கணும்னா உடனே சாப்பிட்ட உடனே குடிச்சாக்க ஃப்ரீ ஆகிடும். சரி, நம்ம வேலையை பார்த்துக்கலாம். நிறைய ஏகப்பட்ட விஷயங்கள் கைவசம் வச்சிருக்கிறாரு. ஸோ எனக்கு தெரிஞ்சு இப்போ இப்படி சாப்பிட்டு முடிச்சாரு. அப்படியே பின்னாடி போனாரு, இங்கே வெத்தலையை எடுத்தாரு, 2 வெத்தலையை வாயில போட்டாரு. ஸோ இந்த இயற்கை சூழல்லாம் உங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு ஆஜானுபாகுவான ஒரு ஜீரண சக்தியை கொடுத்துருக்கு. கடவுள் கொடுத்த வரம் வந்து. நிச்சயமா சார். நம்மளால முடியல. பாதி சிக்கனுக்கே நாக்கு தள்ளுது. சார் அசால்ட்டா 2 சிக்கனை சாப்பிட்டு இன்னும் 2 இல்லையான்ற மாதிரி பாத்துட்டு இருக்காரு. ஒரு கோழி அங்கேயே பாத்துட்டு ரிவர்ஸ் எடுத்து ஓடிட்டு விழுப்புரம் பக்கம் நேரம் ஓடிட்டு இருக்கு. என்ன பார்த்து வந்தது ஆங்கரை பார்த்தோம்னா அப்படின்னு பயந்து ஓடிடுச்சு. தலை திரிக்கி ஓடிடுச்சு. பரவாயில்ல, இவர் இருக்கிற வரைக்கும் இங்க மொத்த நாய்களும் கொழுன்னு பாருங்க. நாங்களே சாப்பிட்டு முடிச்சோம், இன்னும் நாய்கள் கடைசியில வரைக்கும் சாப்பிட்டுட்டு இருக்கு. அந்த அளவுக்கு ஒரு செம்மையான வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்காங்க. சூப்பர் சார், தேங்க்யூ சோ மச். நன்றி. ரொம்ப நாள் ஆசையா நிறைவேற்றி வச்சுட்டீங்க சார். தான் என்னைக்கு உங்க ஸ்டைல சொல்லிடுங்க சார். அவ்வளவுதான்.